Hi friends, welcome to Delicious Home. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா அதாவது கோகனட் மில்க் புலாவ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப வந்து மைல்டான ஸ்பைஸ்ல வந்து நல்லா இருக்கும் இந்த புலாவ். இது வந்து சிக்கன் சைட் டிஷ் இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த புலாவ் ரொம்ப ஆப்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்படி பெர்ஃபெக்ட்டான அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்படி நம்ம கோகனட் புலாவ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் 2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் சோக் பண்ணிக்கோங்க. அதாவது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் 2 கப் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம், அதாவது நான் தம் வச்சு இப்போ தான் பண்ண போகிறேன். வந்து குக்கர்லலாம் நான் பண்ணலை. இது மாதிரி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தான் வந்து நான் கோகனட் மில்க் புலாவ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கீயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து நான் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். இது வந்து மஸ்ட்டு கிடையாது. நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸை போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் தனியாக. இப்போ வந்து கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து எவ்வளோ வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சில பேருக்கு நிறையா இருந்தால் பிடிக்கும், கொஞ்சமாக இருந்தால் பிடிக்கும். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த ஏலக்காய், அந்த அன்னாசி பூ, அப்புறம் இந்த பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சும்மா ஒன்று நான் சேர்த்துருக்குறேன் வாசனைக்காக. சில பேருக்கு இந்த ஸ்மெல் கூட பிடிக்காது, விருப்பப்பட்டால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பே நான் கீறி வச்ச பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதுதான் வந்து கொஞ்சம் லைட்டான காரம் கொடுக்கும் புலாவுக்கு. வேறு நம்ம வந்து காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதனால் வந்து நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா வந்து நீங்கள் கூட கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் உங்கள் விருப்பம்தான். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஃப்ளேவர்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அது நல்லா வதங்கணும். அதனால ஒரு 5 minutes வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணலாம். அதாவது நான் 2 கப் அரிசிக்கு வந்து 3 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 கப்புக்கு வந்து 1.5 கப் பால், தேங்காய் பால் அளவுக்கு நான் 3 கப் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் ரேஷியோ, 1க்கு 1.5 ரேஷியோ. நான் 2 கப் அரிசினால் 3 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 2 கப் ஊற்றிட்டேன். இப்போது 3வது கப்பும் ஊற்றிட்டேன். பால் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லாட்டி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்து ஆட் பண்ணுங்கள். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கரெக்டான இதில் வந்து அளவில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நிறைய நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கோகோனட் மில்க் இந்த இது வந்து கொதிக்கணும். அதனால் வந்து ஒரு லிட் போட்டு மூடி நம்ம வச்சிடலாம். கொதிச்சிட்ட பிறகு நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் அரிசி எல்லாமே ஆட் பண்ணுறேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சிரும். எப்பயுமே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எந்த ரெசிபி நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப போட்டு கரண்டியை வச்சு நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அரிசி பார்க்க வந்து நல்லா நீளமாக ஊசியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றின இது வந்து அந்த அரிசி எல்லாமே அது ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தண்ணி எல்லாம் வந்து வற்றிரும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக லெவல் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு, அதாவது காற்று போகாத ஒரு மூடியை நல்லா போட்டு மூடிட்டு நீங்கள் வந்து சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நான் அந்த லிட்டில் வந்து எனக்கு ஹோல்ஸ் இருக்குது. லிட்டில் ஹோல்ஸ் இருக்கிறனால ஒரு இதை வச்சு ஒரு பேப்பர் வச்சு அந்த ஹோல்ஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஓப்பன் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும், பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் 5 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பார்க்கவே உங்களுக்கு அரிசி எப்படி இருக்குது பாருங்கள், ஊசியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மில்க் புலாவ் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ வந்து உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டான ரேஷியோவில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதிகமாச்சுன்னா வந்து அரிசி குழஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ வந்து கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு நான் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூஸும் உங்கள் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா நான் வந்து ஒரு அழகுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அடியிலேருந்து நம்ம எப்பயும் எடுக்கணும், ரொம்ப மேலே வச்சு நடுவில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அடியிலேருந்து எப்பயுமே எடுக்கணும். அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் இருக்கும். பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு புலாவ். இது மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவில் வரும். குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்துலேயும் நம்ம வந்து பண்ணலாம், ஈஸி தான் ரொம்ப. பாருங்கள் இந்த மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.